கண்ணூரால ஏற்படக்கூடிய விபரீதங்கள்ல ஒன்றுதான் உடம்புடைய ஜாயின்ஸ் எல்லாம் சரியான வருத்தம், மேல் கையெல்லாம் சரியான உடைக்குது என்று சொல்லுவோம். ஒவ்வொரு ஜாயிண்டும் சரியான வருத்தம். இமாம்கள் எழுதுறாங்க, கண்ணூரினுடைய தாக்கத்துல ஒன்றுதான் ஒவ்வொரு ஜாயின்ஸ்களும் சரியான வருத்தம். என்ன எழுதுறாங்க, உடம்புல பொக்கலங்கள் ஏற்படுறது, குறிப்பாக முகத்துல பெரிய பெரிய பருக்கள் ஏற்படுறது, இது கண்ணூரினால ஏற்படக்கூடிய விபரீதம். தொடரான தலைவலி, இது கண்ணூரால் ஏற்படக்கூடிய விபரீதம். இன்னைக்கு எல்லாம் நாங்க இந்த சைடை நாங்க மறந்துட்டோம். இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, குர்ஆன் சொல்லுது என்ற ஒரு சைடை நாங்க மறந்துட்டோம். அது அநேகமான மக்கள் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடினாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாப்பு தேடினாங்க. ஏன் யூசுப் நபியுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கண்ணூரை பயந்தாங்க. எனவே இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு பெற்றார்களும் இந்த துஆக்களை பாடமாக்கிக் கொள்ளுங்க. உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. உலமாக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் எழுதி எடுத்து பாடமாக்குங்க. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கொடுங்க, ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கொடுங்க. ஏன்னா கண்ணூருடைய தாக்கம் இருக்குது, இது சின்ன குழந்தைகளை அவசரமாக தாக்கிடும். கண்ணூரு சின்ன குழந்தைகளை மிக அவசரமாக தாக்கிடும். இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் சொல்லுவாங்க, புள்ள இரவெல்லாம் அழுது கொண்டே இருக்குது, தூங்குதில்லை. கண்ணூரினுடைய அடையாளங்கள். புள்ள நல்லா மெலிஞ்சு உடைஞ்சு போயிட்டு, கண்ணூரினுடைய தாக்கத்துல ஒன்றுதான் உடல் எடை குறையும். புள்ள நல்லா உடைஞ்சு போயிட்டு, நல்லா மெலிஞ்சு போயிட்டு, என்ற புள்ள நல்லா இருந்துச்சு. இதுக்கு டாக்டர் டேப்லெட் அல்ல, இது கண்ணூரால ஏற்பட்டிருக்கும் என்றா குர்ஆன் ஹதீஸ் சொல்ல ட்ரீட்மெண்ட் செய்யப்படணும். புள்ள பால் குடிக்கிறே இல்ல, வாய்க்கு எடுக்கிறே இல்ல, எடுத்தா சக்தி. புள்ள சாப்பிடு, நல்லா சாப்பிட்டுட்டு இந்த புள்ள இப்ப சாப்பிடுவது இல்ல. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சின்ன குழந்தைகளுக்கு மிக அவசரமாக கண்ணூரினுடைய தாக்கம் ஏற்படுவது. இன்றைக்கு பெரும்பாலும் புள்ளைய ஊட்டலுக்கு வச்சு வளர்த்துட்டு மிச்ச நாளைக்கு பிறகு ஒரு கல்யாணத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்குள்ளவங்க கண்பட்டு புள்ள நோயாளி ஆகினதை விட, மிச்ச நாளைக்கு பிறகு குழந்தைய வெளியில ஒரு சஃபர், ஒரு பயணம் கூட்டிட்டு போயிட்டு அங்குள்ளவங்க பார்த்து அவங்களோட கண்ணூறு பட்டிருக்குது என்றதை விட, இன்றைக்கு எத்தனையோ சிறார்கள் குழந்தைகளுக்கு, ஏராளமான குழந்தைகள் கண்ணூறு வெளியில கூட்டிட்டு போயிட்டு படல, புள்ள உள்ளுக்கு இன்றைக்கு ஒரு மென்டாலிட்டி மனிதனுக்கு, இந்த புள்ளட போட்டோவை எஃபிலையும் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலையும் ஸ்டேட்டஸ்லையும் போடுறது ஒரு மென்டாலிட்டி. இந்த ஒரு மென்டாலிட்டியில மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, கிடைச்ச குழந்தைய டாக்டர் கையில எடுத்து இன்னும் பெட்டுக்கு போட இல்ல, இன்னும் கட்டில வளர்த்த இல்ல, ஒரு போட்டோவை பிடிச்சி உடனே எஃபில போட்டுடுறது. அல்லது மௌத்தா போன உம்மம்மட பேர்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும், எங்கட மாமா சாட்சி பெரியம்மா அவங்களோட பிள்ளைகள் இருக்கிற அந்த குரூப்ல நாங்க போட்டுடுறோம். நாங்க நல்லா விளங்குங்க, கண்ணூரு ஏண்ட கண்ணூர் இந்த பிள்ளைக்கு படணும் என்ற நோக்கத்துல பார்க்க தேவையில்ல. கண்ணூர் படனம் என்று பார்க்க தேவையில்ல. கண்ணூர் என்றாங்க ஒரு ஒன்று நாங்க கண்டுட்டோம். இதை கண்டதோட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆமிர் இப்னு ரபிஆ என்ற சஹாபிக்கு சொன்னாங்க, சம்பவம் பின்னால வரும், நீங்க ஏன் பரக்கத்துக்கு துஆ செஞ்சிருக்கப்படாத இவரை பார்த்த கையோட அந்த ஒரு திறமைய ஒரு அழக பார்த்துட்டு அல்லாஹ்ட பேரோட சம்பந்தப்படாம அல்லாஹ் அழகா இருக்குது, வாவ் நல்ல அழகா இருக்குது, நல்ல சபியா இருக்குது, நல்ல வெள்ள வெளேரண்டு இருக்குது, இந்த வார்த்தைகள் எல்லாமே கண்ணூருடைய தாக்கங்கள் ஏற்படுத்தும். சில சமயம் வாய் பேச தேவையில்ல, கண் புருவத்தை ஒசத்தி பாக்குற, அப்படியா இந்த கண் புருவம் மட்டும் வாய் பேசல, கண்ணால பாக்குற பார்வை. சில பாம்புகள் இருக்குது, பாம்புகளுடைய கண்ணுல விஷத்தன்மை இருக்குது, அந்த பாம்பு பார்த்தா விஷம் கக்கும், கண்ணால விஷத்தை கக்கும். அந்த கண்ணுடைய பார்வை அடுத்த பக்கத்துல போற மிருகத்துக்கு விஷத்தை பாய்ச்சும். இப்படியான பாம்புகள் இருக்குது.
இது போல சில மனிதர்களுடைய கண்ணும் சில மனிதர்களுடைய கல்விலையும் விஷம் இருக்குது. இது வேணுமென்று சேர்த்து வைக்கிறது இல்ல. ஒன்றை பார்த்துட்டு மாஷா அல்லாஹ் பாரக் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லாமா, ஷா நல்லா இருக்குது, அழகா இருக்குது, வெள்ளை இருக்குது, நல்ல கொழுத்து இருக்குது, நல்ல ரோஸ் கலர்ல இருக்குது, நல்ல பெருசா இருக்குது, நல்ல முடி வளர்ந்து இருக்குது, ஏதேதோ ஒன்றை பாவிக்கிறது. அப்படி இல்லாட்டி அப்படியா ஏங்குறது கண்ணூரு வாயால ஏங்குறது. எழுதுறாங்க உலமாக்கள், கண்ணூரு கண்ணால பார்த்து வரணும் என்றதில்லை. கண் குருடானவனுடைய கண்ணூரும் ஏற்படலாம். அவன்கிட்ட போயிட்டு அந்த புள்ள அப்படி அந்த புள்ள இப்படி என்று வர்ணிக்கும் போது அப்படியா அப்படியா என்று வரும்போது இந்த ஏக்கம் கண்ணூராக மாறுது. எனவே இஸ்லாமிய உறவுகள், இது ஒரு மென்டாலிட்டி. இன்னைக்கு மனிதனுடைய புள்ளை எடுத்து FB-ல போடுறது, புள்ளை எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறது, புள்ளை எடுத்து வாட்ஸ்அப்ல போடுறது, குரூப்ல ஷேர் பண்றது. நல்லா விளங்குவீங்க, இந்த Facebookல போட்டதோட கமெண்ட்ஸ் வரும் மாஷா அல்லாஹ்ன்னு தான். ஆனா பார்த்த பார்வைக்கு அவன் கல்பால மாஷா அல்லாஹ் சொல்லிருப்பானா தெரியாது. பார்த்த பார்வைக்கு அல்ல அழகான பிள்ளையோட இல்லையா என்றுக்கு புறவு தான் மாஷா அல்லாஹ் டைப் செய்யற கமெண்ட்ல. எல்லாம் விளங்குங்க, ஒரு தொழுகை இல்லாதவனுடைய கண் போதும். ஒரு சஹாபி வந்து சொல்றாங்களே, யா ரசூலல்லாஹ் வீட்டுல பரக்கத்து இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே உங்களோட முன் கதவுக்கு கர்ட்டன போடுங்க. தொழுகை இல்லாதவனுடைய பார்வை வீட்டுக்கு படுவது பரக்கத்து இல்ல. தொழுகை இல்லாதவனுடைய பார்வை வீட்டுக்கு பட்டவனால வீட்டுக்கு பரக்கத்து இல்ல. இன்னைக்கு FB-லையும் எங்கட வாட்ஸ்அப்லையும் ஸ்டேட்டஸ்லையும் எங்கட கஷ்டப்பட்டு பெற்ற குழந்தைகள் எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பேர் மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்க, எத்தனை பேர் தக்வாதாரிகள், எத்தனை பேர் சொல்லுகிறவங்க ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு அது ஒரு பெருமை. இந்த ஜனவரி மாசம் வந்தா இன்னொரு கூட்டம் இருக்குது, புள்ளவ போட்டோ எடுத்து இந்த புள்ளட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நாள் என்று வெள்ளை ஸ்கூல் யூனிஃபார்த்தோட ஒரு கூட்டம் போட்டோவை போட்டு கொண்டிருக்கும். இன்னொரு காலம் வந்தா கான்செப்ட் வந்தா அதுக்கு ஒரு போட்டோ. இப்படி அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இதெல்லாம் எங்களுக்கு விளங்குது இல்ல. எங்க குழந்தைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. வாப்பா எனக்கு பெருமை, Facebookல 12 பேர் லைக் பண்ணிருக்கிறாங்க, 25 பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கிறாங்க. எங்களுக்கு சந்தோஷம். தாக்கம் குழந்தைக்கு எங்களுக்கு விளங்காது. சின்ன சின்ன தாக்கங்கள் சில நேரம் கண்ணூரால சின்ன தாக்கம் ஏற்படும். இன்னும் சில நேரம் ஆழ படுக்கையில போற்றும் கண்ணூர் பொல்லாதது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணூரை உட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடினாங்க. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த கண்ணூர் என்று சொல்றது இது பொறாமக்காரன் பார்க்கணும் என்றதல்ல. ஒரு இடத்துல இன்னைக்கு பொதுவாக நாங்க பாக்குறோம், இன்னைக்கு கல்யாண பொண்ணும் எவ்வளவு அலங்கரிக்கலுமோ எவ்வளவு அழகுபடுத்தலுமோ, சுன்னத்து கல்யாண திருமண பெண்ண கணவனுக்காக வேண்டி அலங்கரிக்கிறது சுன்னத்து. கணவனுக்காக வேண்டிய அல்ல, ஷோவுக்கு அலங்கரிச்சு ஷோவுக்கு காட்டி. அப்படி ஒரு இடத்துல ஒரு திருமண பெண்ணுக்கு கண் பார்வை இல்லாம போயிட்டு இருந்துச்சு. கண்ணூரு கடைசியில நீண்ட சம்பவம். கடைசிக்கு பார்த்தா யாருட கண்ணூரு? வந்தவன் போனவன் கண்ணூர் இல்ல, பெத்த தாய்ட கண்ணூர். தாய் கண்ணூர் படணும் என்று இல்ல, அந்த அழக பார்த்து ரசிச்சதோட ரப்புட பெயர் சொல்லல. என்ன புள்ள இப்படி இருக்குது என்ற ஏக்கம் கண்ணூரு. இன்னைக்கு எத்தனையோ பெற்றார்களுடைய கண்ணூர் குழந்தைகளுக்கு ஒரு திறமையை காணும் போதும் எங்கட வாயால மாஷா அல்லாஹ் வருவதில்லை. நாங்க என்ன புள்ள அப்படி, என்ன புள்ள இப்படி. இமாம்கள் எழுதுறாங்க, ஏண்ட நோய்க்கு ஏண்ட செல்வம் குறைஞ்சு போறதுக்கு இன்னொருத்தர கண்ணூர் பற்ற மாதிரி சில நேரம் எங்கட கண்ணூரே படும் என்று நாங்க சேர்த்து இது ஏண்டையா, இவ்வளவு வேண்டையா, இவ்வளவு நாம் போட்டதா, இவ்வளவு வேண்ட டிபாசிட்டா என்ற ஏக்கம் இருக்குது, எங்களுக்கே தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கவனம் செலுத்துவோம். சமூகத்தில் ஏராளமான நோயாளிகள் கண்ணூரினால, ஏராளமான நோய்கள், குறிப்பாக சிறார்களுடைய நோய்கள், அதிலேயும் எத்தனையோ பெற்றார்களுடைய நோய்கள், பெற்றார்களுடைய கண்ணூரினால தந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். எனவே ஒரு திறமையை, ஒரு அழக ஒன்று பார்க்கும் போது மாஷா அல்லாஹ் பாரக் அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் ஏற்பட்டது, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று அல்லாஹ்வுடைய பெயரை பாவிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துவோம். ஏன்